தந்தை, மகன், தூய் ஆவியாரின் பெயராலே ஆமென். ஆன்ம வழிகாட்டி மார்ச் மாதம் 29ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை, குருத்து ஞாயிறு சிறப்பு ஜெபம். தூய் ஆவியானவருக்கு நம்மை ஒப்பு கொடுத்து மன்றாடும் ஜெபம். தூய் ஆவியே, தேவரீர் எழுந்தருளி வாரும். பரலோகத்தில் இன்று உம்முடைய திவ்ய பிரகாச கதிர்களை வரவிடும். தரித்திரர்களுடைய பிதாவே, கொடைகளை கொடுக்கிறவரே, இருதயங்களின் பிரகாசமே எழுந்தருளி வாரும். உத்தம ஆறுதலானவரே, ஆத்துமங்களுக்கு மதுரமான விருந்தாளியே, பேரின்ப ரசமுள்ள இளைப்பாற்றியே, பிரகாசத்தின் சுகமே, வெயிலின் குளிர்ச்சியே, அழுகையில் தேற்றரவே எழுந்தருளி வாரும். மிக ஆனந்தத்தோடு கூடியிருக்கிற பிரகாசமே, உமது விசுவாசிகளுடைய இருதயங்களை நிரப்பியருளும். உம்முடைய தெய்வீகமின்றியே மனிதரிடத்தில் குற்றமில்லாதது ஒன்றுமில்லை. அசுத்தமாயிருக்கிறதை சுத்தம் செய்யும், உலர்ந்ததை நனையும், நோவாவிருக்கிறதை குணமாக்கும், வணங்காததை வணங்க பண்ணும், குளிரோடு இருக்கிறதை குளிர்போக்கும், தவறினதை செவனே நடத்தும். உம்மை நம்பிய விசுவாசிகளுக்கு திருக்கொடைகள் ஏழையும் கொடுத்தருளும். புண்ணியத்தின் பேர்களையும் நல்ல மரணத்தையும் நித்திய மோட்சானந்த சந்தோஷத்தையும் எங்களுக்கு தந்தருளும். ஆமேன். மத்தேயு நற்செய்தி 26வது அதிகாரம் 40 மற்றும் 41வது வார்த்தைகள். பின்பு அவர் சீடர்களிடம் வந்து அவர்கள் உறங்கிக் கொண்டிருப்பதை கண்டு பேதுருவிடம், 1 மணி நேரம் கூட என்னோடு விழித்திருக்க உங்களுக்கு வலுவில்லையா? உங்கள் மனம் ஆர்வமுடையதுதான், ஆனால் உடல் வலுவற்றது. எனவே சோதனைக்கு உட்படாதிருக்க விழிப்பாயிருந்து இறைவனிடம் மன்றாடுங்கள் என்றார். இது கிறிஸ்து வழங்கும் வாழ்வுதரும் நற்செய்தி. கிறிஸ்துவே உமக்கு புகழ். இயேசு கிறிஸ்துவில் அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, புனித வாரத்தின் முதல் நாளாகிய இன்று குருத்து ஞாயிறோடு நமது திருவழிபாடுகளை ஆரம்பிக்கின்றோம். குருத்து என்பது நம்முடைய நம்பிக்கையின் எதிர்நோக்கின் அடையாளம். இயேசு கிறிஸ்து நமக்கு வழங்கவிருக்கின்ற மீட்பினுடைய அடையாளமாக இந்த தொடக்கம் அமைகிறது. இந்த தொடக்கத்தை இன்றைய நாளிலே பங்கு இறைமக்களாகிய நாம் அனைவரும் இணைந்து குருத்தோலைகளை கையிலே பிடித்து கொண்டு தாவீதின் மகனுக்கு ஓசன்னா என்று பாடி நம்முடைய நம்பிக்கைகளை வீதிகளில் அறிவித்து அதன் மூலம் கிறிஸ்துவை அறிவிக்கின்ற ஒரு ஒப்பற்ற திருவிழாவாக இது கொண்டாடப்படுகிறது. இன்று இயேசுவின் பாடுகளை பற்றி நாம் தியானிக்க திரு அவை நமக்கு அழைப்பு விடுக்கிறது. மத்தேயு நற்செய்தியிலிருந்து எடுக்கப்பட்டிருக்கிற இந்த மிகப்பெரிய நற்செய்தி அறிவிப்பானது நம்முடைய மீட்பின் வரலாற்றை நினைவுபடுத்துகிறது. பாவத்தின் விளைவாக இறந்த இந்த மனுக்குலத்தை கடவுள் தன்மீது ஏற்றுக்கொண்ட பாடுகள் வழியாக மீட்பை உறுதி செய்கின்ற அடையாளமாக இந்த நாள் நமக்கு விளங்குகிறது. பாவத்தின் கனாகனத்தை தன்னுடைய உடலிலே அனுபவித்த இயேசு கிறிஸ்துவின் பாடுகள் இன்று நமக்கு சுட்டி காட்டுவது நோக்கம் என்ன? இலக்கை இழத்தல் என்ற தமிழ் அர்த்தம் கொண்ட இந்த பாவத்தினுடைய விளைவு கமர்த்தியா என்ற சொல்லாடலாக அமைகிறது. கமர்த்தியா என்றால் சட்டத்தை மீறுகிற பாவங்களை குறித்து காட்டுகிறது. 1 யோவான் 3:4 நாம் வாசிக்கிறோம், சட்டத்தை மீறுவது பாவம். ஒருவர் சட்டம் ஒன்றில் தவறினாலும் அவர் அனைத்திலும் மீறிய குற்றத்தை செய்ததாக கருதப்படுகிறது. யாக்கோபு புத்தகம் 2வது அதிகாரம் 10 முதல் 12. யாக்கோபு புத்தகம் 4:17 நாம் வாசிக்கிறோம், நன்மை செய்ய ஒருவருக்கு தெரிந்திருந்தும் அதை செய்யாவிட்டால் பாவம் என்று நமக்கு அறிவுறுத்துகிறது. எல்லோரும் பாவம் செய்து கடவுளின் அருளை இழந்தபோது தந்தையாம் கடவுள் ஆண்டவர் இயேசுவை நியமித்து அவர் நிறைவேற்றிய மீட்பு செயலின் மூலமாக இலவசமாய் எல்லோருக்கும் அந்த மீட்பு உரியதாக மாறிற்று என்பதை ரோமேயர் திருமுகம் 3வது அதிகாரம் 23 முதல் 25 முடிய உள்ள வார்த்தைகளை வாசிக்கின்றோம். பாடுகள் ஆண்டவர் இயேசு சுமந்ததின் விளைவாக இன்று பாவக்கரைகள் நம்மிடமிருந்து அகன்று போகிறது. நம்முடைய ஆன்மா தூய்மைப்படுத்தப்படுகிறது. இந்த தூய்மை நிலையை அடைவதற்காக பரமன் இயேசு நமக்கு சிந்திய இரத்தத்தை இன்று நாம் தியானிக்க ஆரம்பிப்போம். இந்த புனித வாரத்திலே புனித காரியங்களை பரிசுத்த உள்ளத்தோடு நாம் அனுசரிக்க இறையருள் வேண்டி இணைந்து மன்றாடுவோம். ஜெபிப்போமாக. தாயும் தந்தையுமான இறைவா, நன்றி நிறைந்த உள்ளத்தோடுமை போற்றி துதித்து ஆராதித்து மகிழ்கிறோம். நீர் உலகுக்கெல்லாம் அரசராக ஆண்டவரால் நியமிக்கப்பட்டீர். அனைத்துலகின் அதிகாரம் உமது கரங்களிலே கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஆனால் எங்களை அன்பு செய்து அந்த அன்பை நிரூபிப்பதற்காக
கடவுள் தன்மையில் விளங்கிய நீர் அதற்கு இணையான ஒன்றை பற்றி பிடித்து கொண்டிருக்க ஒன்றாக நீர் கருதாமல் உம்மையே வெறுமையாக்கி அடிமையின் வடிவை ஏற்று சாவை ஏற்கும் அளவிற்கு, சிலுவை சாவை ஏற்கும் அளவிற்கு உம்மையே நீர் தாழ்த்தி கொண்டீர். அந்த தாழ்ச்சியினால் நாங்கள் இறையருளை பெறுவதற்கு இந்த நாளை நீர் குறித்து வைத்ததற்காக நன்றி தகப்பனே. இயேசுவே, இந்த நாளிலே நாங்கள் பரிசுத்தத்தோடு வாழ தடையாக இருக்கிற எங்கள் பாவக் கரைகள் அனைத்திலுமிருந்து விடுதலை பெற எங்களுக்கு உதவியாக வந்தருளும். பலவீனங்கள், பாவச் சோர்வுகள், சோதனைகள், சாத்தானுடைய சூழ்ச்சிகள் இவற்றிலிருந்து எங்களுக்கு விடுதலை தாரும். உமது வான தூதர்கள் எப்போதும் எங்களுக்கு உதவியாக எழுந்தருள்வாராக. நாங்கள் செய்கிற பயணங்களையும் நாங்கள் எடுக்கிற முடிவுகள் அனைத்திலும் உம்மை நாங்கள் நினைவில் கொண்டு சரியானதை தேர்ந்து தெளியவும், எங்கள் வாழ்க்கையிலே நீர் கொடுத்திருக்கிற அருளும் ஆசிருக்கு எப்போதும் நன்றி உள்ளவர்களாக விளங்கவும், உமது மீட்பினால் எங்களுக்கு கிடைக்கப்பெற்ற விடுதலை சுகம் எங்களுடைய உடலிலும் மனதிலும் வாழ்க்கையிலும் பொருளாதார நலன்களிலும் வெளிப்பட வேண்டும் என்று நம்பிக்கையோடு இடத்தில் மன்றாடுகிறோம். இயேசுவே, உமது நாமத்தை சொல்லி ஜெபிக்கிற போதெல்லாம் எங்கள் இதயம் மகிழ்கிறது, எங்கள் உள்ளத்தில் இருக்கிற கவலைகள் மறைகிறது, பாவங்கள் மன்னிக்கப்படுகிறது. அந்த இயேசுவின் உயர்வான நாமத்தை இந்த வாரம் முழுவதுமாக உச்சரித்து பரிசுத்த ஆவியானவர் எங்களுக்கு தந்திருக்கிற கொடைகள் அனைத்தையும் பெற்று வாழ எங்களுக்கு அருள் தாரும். இவற்றையெல்லாம் எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக நோக்கி மன்றாடுகிறோம். ஆமேன். எல்லாமல்ல இறைவன், தந்தை, மகன், தூய ஆவியான உங்கள் அனைவரையும் நிறைவாக ஆசீர்வதித்து புனிதப்படுத்தி வழிநடத்துவாராக. ஆமேன். இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே நன்றி. மரியே வாழ்க. இயேசுவின் இரத்தம் ஜெயம்.